காலை வணக்கம். வெண்டைக்காயை உடைச்சு பார்த்து வாங்கு, முருங்கைக்காயை முறுக்கி பார்த்து வாங்கு என்றெல்லாம் சொல்வதை கேட்டிருக்கோம். சந்தையில் பொருட்கள் வாங்கும்போது இதெல்லாம் கவனிக்க வேண்டியதா இருக்கிறது. வாங்கும் காய்கறி தரமான காய்கறியா இருக்க வேண்டும் எனும் ஆர்வம்தான் அதன் காரணம். எந்த விதத்திலும் ஏமாந்து விடக்கூடாது என்பதில் கழுகு கவனம் நம்மிடம் இருக்கும். புழு விழுந்த கத்திரிக்காய் ஒரு மூட்டை வாங்குவதை விட நல்ல கத்திரிக்காய் 1/4 கிலோ வாங்கணும் என்பது தானே நமது அக்மார்க் திட்டம். இன்னும் ஒருபடி மேலே போய் புடவை கடையில் போய் பார்த்தா தெரியும். நூலை இழுத்து பார்த்து ஓரத்தை கசக்கி பார்த்து எங்க இது ஒரிஜினல் தானா என 4 தடவை கடைக்காரை இம்சப்படுத்தி மலை போன்ற புடவை குவில்களிடையே ஒன்றை எடுக்க பெண்கள் நடத்தும் தேடல். நொந்து நூடுல்ஸ் ஆகி போகும் கணவர்களுக்கென்றே கடைகளின் ஓரமாய் ஒரு சோபா செட் போட்டிருப்பார்கள். அந்த சோபாக்களில் அமர்ந்து கணவர்கள் விடும் குரட்டைக்கு காரணம் பெண்களின் தரமான புடவை தேடல் தான். இதே சிந்தனை தான் எந்த ஒரு பொருளை வாங்கும் போதும் இருக்கும். தங்கமோ நிலமோ உடையோ எதுவானாலும் தரமானதையே தேடுவோம். இதே சிந்தனை தான் நமது கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். அதையே இயேசு விரும்புகிறார். தரமான கிறிஸ்துவ வாழ்க்கை நம்முடைய தினசரி வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். இயேசு தன்னோட காலத்துல ஆயிரக்கணக்கான ஆட்கள் தன் பின்னால வரணும் என்று நினைக்கவில்லை. போற இடம் எல்லாம் போஸ்ட் ஒட்ட வேண்டும் என்றோ கட்ட வைத்து கௌரவிக்க வேண்டும் என்றோ அவர் ஆசைப்படவில்லை. ஒரு சின்ன குழு, அதை ரொம்ப நல்ல குழுவாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சிந்தனை. அதனால்தான் வெறும் 12 பேருடன் அவருடைய பணியின் அஸ்திவாரத்தை உருவாக்கினார். அவர்களுக்கு பணிவை போதித்தார், துணிவை போதித்தார், விசுவாசத்தை போதித்தார். இன்றைக்கு கிறிஸ்துவ இத்தனை பெரிய அளவில் விரிந்தடைவிருக்க காரணம் அந்த சின்ன குழுதான். அவர்களுக்குள்ள இருந்து செயலாற்றிய தூய ஆவியானவரும் விசுவாசம்தான். இன்றைக்கு நாடுகள் கடந்து தேசங்களின் எல்லைகள் தாண்டி பயணம் செய்கிறோம். இயேசுவின் பயண எல்லை வெறும் 200 மைல் சுற்றளவுதான் என்கிறார் விவிலிய ஆய்வாளர்கள். எவ்வளவு தூரம் பயணம் செய்தேன், எத்தனை லட்சம் மக்களை சந்தித்தேன் என்னும் புள்ளி விவரங்களை இயேசு விரும்பவில்லை. பயணத்திலும் அர்த்தமான பயணத்தையே விரும்பினார். கிலோமீட்டர்களால் தன்னுடைய பயணத்தை அவர் குறித்து வைக்கவில்லை. இயேசுவின் போதனைகள் கூட அளவு எனும் புற எல்லையை தாண்டி புனிதம் என்னும் அக எல்லையை குறிவைத்தது. அதனால்தான் இறைவாழ்வின் உயர்ந்த தரம் அடங்கி இருக்கிறது அதில். இயேசுவின் போதனைகள் சட்டங்களாக இல்லாமல் போனதன் காரணம் அதுதான். சட்டங்கள் இருந்தால் வேறே வழி இல்லாமல் அதை கடைபிடிப்பவர்களால் தான் மக்கள் இருப்பார்கள். பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதே என்றொரு சட்டம் இருப்பதால் பிறருடைய பொருட்களை விட்டு வைக்கிறோம். ஆனால் பிறர் மீதான அன்பினால் நாம் அப்படி இருப்பதே உயரிய வாழ்க்கை. அதனால்தான் இயேசு சொன்னார், பாத்திரத்தின் வெளிப்பக்கத்தை சுத்தம் செய்வதல்ல, உள்பக்கம் சுத்தம் செய்வதே அவசியம் என்று. நல்ல இதயம் என்பது தரமான வாழ்க்கையின் அடிப்படை. தூய்மையான மனம், தூய்மையான சிந்தனை இவை இருந்தால் நமது செயல்களும் நல்ல செயல்களாக தான் இருக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவார்கள். அகத்தின் அழகு மட்டுமல்ல, அகத்தின் அழுக்கு முகத்தில் தெரியும். என்னதான் தங்கத்தால் வேலி கட்டி சர்க்கரை தண்ணி ஊத்தி வளர்த்தினாலும் மாமரத்தில் மாதுளம்பழம் காய்க்க போவதில்லை. உள்ளே உள்ள தன்மைதான் செயலில் வெளிப்படும். எனவே மனம் சார்ந்த போதனைகளை இயேசு முதன்மைப்படுத்தினார். ஆலயத்தில் 2 காசு போட்ட விதவையை இயேசு பாராட்டியதன் காரணம் அதுதானே. அள்ளி அள்ளி கொடுப்பது முக்கியமல்ல, ஆனந்தத்தோடு கொடுப்பதே முக்கியம். 10ல் 1 பங்கு கொடு என்பது சட்டம். அதற்காக 10ல் 1 பங்கு கொடுப்பவர்களெல்லாம் ஆனந்தத்தோடு கொடுப்பார்கள் என்று சொல்ல முடியுமா? எவ்வளவு கொடுக்கிறாயோ அதை மகிழ்ச்சியோடு கொடு என்பதுதான் இயேசுவின் போதனை. இன்னும் சொல்ல போனால் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதல்ல முக்கியம், எப்படிப்பட்ட மனநிலையில் கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்கிறார் இயேசு. ஒருவன் கொலை செய்யாமலோ, பாலியல் தவறு செய்யாமலோ, களவு செய்யாமலோ இருப்பதற்கு காரணம் என்ன என்பதை இயேசு நோக்கினார். நீ வெறும் சட்டத்துக்காக இது எல்லாம் செய்தால் அதில் எந்த பயணமும் இல்லை. ஆனால் கடவுளின் மீதான அன்பினால் இதையெல்லாம் செய்தால் உனக்கு நிச்சயம் பலன் உண்டு. காரணம் அதுதான் உன்னுடைய உண்மையான மனதை வெளிப்படுத்துகிறது. அதனால்தான் இயேசுவின் போதனை 10 கட்டளைகளாக வரவில்லை, அன்பின் 2 கிளைகளாக வந்தது. இறைவனை நேசி, மனிதனை நேசி, அவ்வளவுதான். கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே என்றெல்லாம் இயேசு போதிக்கவில்லை. அதன் அடுத்த நிலைக்கு சென்றார். கொலை அல்ல, கொலைக்கு காரணமான கோபம் கூட உன்னிடம் இருக்க வேண்டாம் என்றார். விபச்சாரம் செய்யாமல்
இருப்பதில் அடுத்த பெண்ணை இச்சையுடன் நோக்குவதே நிறுத்து என்றார். களவு செய்யாமல் இருப்பதல்ல, அடுத்தவனை உன்னை போல நினை என்றார். இயேசு வேர்களை விசாரித்தார். தூய்மையின் அடுத்தடுத்த நிலைகள் என்பது நமக்கு உள்ளே இறங்குவது. புனித பயணம் என்பது நாம் செய்வதில்லை, நமக்குள் செல்வது. நோன்பு இருக்கணுமா இரு, ஆனால் வேறு யாருக்கும் சொல்லாதே. ஜெபம் செய், ரொம்ப நல்லது. ஆனால் அறைக்குள் போய் கதவை பூட்டி கொண்டு ஜெபம் செய். ஓவரா பெதற்ற தேவையில்லை, ரொம்ப நேரம் பேச தேவையில்லை, சுருக்கமா சொன்னா போதும். அது நல்ல ஆத்மார்த்தமான பிரார்த்தனையா இருக்கணும், அவ்வளவுதான். இயேசுவின் போதனைகள் உண்மையானவர், தரத்தின் உச்சத்தை தொட்ட எளிமையான போதனைகள். மோசேயின் சட்டங்களை பல இடங்களில் இயேசு மீறி புதிய வழிகாட்டுதலை மக்களுக்கு வழங்கியதன் காரணம் மக்களின் வாழ்க்கையை தரமானதாக மாற்றுவதற்கு தான். மனமுறிவு என்பது சகட்டு மேனிக்கு நடத்தி கொண்டிருந்த காலத்தில் இயேசு என்ன சொல்றார்? ஆதியில் கடவுள் ஆணும் பெண்ணுமாக தான் படைத்தார். எனவே மனமுறிவு என்பதை குற்றம் எனும் ஒரு காரணம் தவிர வேறு எதற்காகவும் பண்ண வேண்டாம் என்றார். உங்கள் கடின உள்ளத்தின் காரணமாகத்தான் மோசே அப்படி ஒரு போதனை தந்தார் என்று சொல்வதன் மூலம் இயேசுவின் சிந்தனை நமக்கு பளிச்சென தெரிகிறது அல்லவா? விபச்சார பாவத்தில் பிடிபட்ட பெண்ணையும் மோசேயின் கட்டளையை காட்டி கற்களோடு விரட்டியது கும்பல். இயேசு சட்டங்களை பேசவில்லை, ஆதாரங்களை கேட்கவில்லை, சமூகத்திலிருந்து இந்த பிரச்சனையை அடியோடு அகற்றுவேன் என புரட்சி செய்யவில்லை. கூட்டத்தினரின் உள் மனதோடு பேச சொன்னார். உங்களில் பாவம் செய்தவன் முதல் கல்லை எறியட்டும் என்றார். இப்படி இயேசுவின் வாழ்க்கை முழுவதுமே தரமான வாழ்க்கைக்கான தேடலை தான் இருந்தது. போதனைகள் அர்த்தமுள்ளவையாக மட்டுமே இருந்தது. இயேசுவை பின்பற்றும் நாமும் நிச்சயமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இது. தரமான வாழ்க்கையை தேடி ஓட வேண்டியது, போலித்தனமான வாழ்க்கையை விட்டு விலக வேண்டியது, ஆத்மார்த்தமான ஒரு அந்யோன்யத்தை இயேசுவோடு உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்கு செய்ய வேண்டிய முதல் காரியம் பிறர் என்ன நினைப்பார்கள் எனும் சிந்தனைகளை விளக்க வேண்டியது. ரொம்ப ஜபமே செய்ய மாட்டா, மக்கள் என்ன நினைப்பாங்க, நோன்பு இருக்கேன்னு சொல்ல மாட்டா, என்ன நினைப்பாங்க, ஏழைகளுக்கு தர்மம் பண்ண போனா நம்ம இமேஜ் போயிடுமோ, கோயிலுக்கு பணம் கொடுக்காட்டா நம்ம பேரு போயிடுமோ, இப்படிப்பட்ட பிறர் சார்ந்த சிந்தனைகளை முதலில் ஒதுக்க வேண்டியது மிக அவசியம். ஆன்மீகம் நமக்கும் இயேசுவுக்குமான அன்பை சொல்லும் பாதை. அதில் இயேசு என்ன சொல்கிறார், என்ன எதிர்பார்க்கிறார் என்பதே முக்கியம், பிறர் என்ன சொல்கிறார்கள் என்பதல்ல. அப்படிதான் ஏரோது பயந்தான். விருந்தினர்கள் என்ன நினைப்பார்களோ என நினைத்து திருமுழுக்கு யோவானின் தலையை வெட்டினான். பிலாத்து எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை என கைகளை கழுவினான். அந்த பயம் இல்லாதவர்கள் இயேசுவை வாழ்ந்து காட்டினார்கள். அதிகாரிகள் முன்னால் உயர்த்த இயேசுவுக்கு நாங்கள் சாட்சிகள் என்றனர். சிலுவையில் என்னை தலைகீழாய் அறையுங்கள் ப்ளீஸ் என கேட்டு வாங்கி மரணத்தை பெற்றனர். அவையெல்லாம் தரமான விசுவாசத்தின் சான்றுகளாயிருந்தன. நாமும் நமது வாழ்க்கையை ஒரு அவசர பரிசீலனைக்கு உட்படுத்துவோம். நமது செயல்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஆழமான அன்பின் வெளிப்பாடாக இருக்கட்டும் என நினைப்போம். உள்ளத்தில் உள்ளதையே வாய் பேசும், எனவே உள்ளத்தை தூர்வாருவோம். தரமான வாழ்க்கை, வரமான வாழ்க்கை என்பதை உணர்வோம். இறைவன் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மோடு என்றும் இருப்பார். ஆமென்.